தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சில தம்பிகள் இந்த 4% அதாவது சீமானவர்களோட தேர்தல் கணக்கில் வச்சு பார்க்கும்போது 6.5%லேருந்து சீமானவர்கள் 4% வந்திருக்காரு அப்படின்றது தான் இப்போ செய்தி. 2.5% தான் குறைஞ்சிருக்கு. இவங்க உடனே 4% குறைஞ்சிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற தேர்தலில் சீமானவர்கள் போன வாட்டி 6.5%, இந்த வாட்டி 4%. சீமான் காணாமல் போகல, சீமானவர்கள் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் உண்மையும் கூட. என்ன மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு சீமானவர்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கலாம் அப்படின்றது தான் மன வருத்தம், தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. இந்த நிலையில சீமானவர்கள் இப்போ ஒரு வாட்ஸ்அப் பதிவு ஒன்று போட்டிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. அதுல சீமானவர்கள் சொல்லும்போது, தோல்வியை கண்டு துவண்டு போய் என் இனத்தின் நலனுக்காக நான் நிற்கவில்லை என்றால் பிறகு என் பிறப்புக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு சீமானவர்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். இது பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாரு செய்ய போறா? இப்ப விஜய் அவர்கள் தோத்துருந்தாருன்னு வைங்களேன், அவர் அரசியல் பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்களா? அவர் லியோ 2 அப்புறம் கோ 2 அப்படின்னு சொல்லிட்டு படங்கள் நடிக்க போயிருப்பாரு. அதே சீமானவர்கள் அவர் எத்தனை தேர்தலில் தோர்த்து கடிச்சாலும் தனித்து தான் நிற்பேன், நான் தனித்தே நிற்கிறேன், நான் இந்த மக்களுக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு இல்லையா? இவரை தோற்கடிக்கிறீங்கன்றது தான் மன வருத்தமாக இருக்கணும் மக்களுக்கு. மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமானவர்கள் 230 தொகுதிக்கு போனாரா, நாங்கள் பார்க்கவே இல்லையே, டிவியில் எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்றது தான். அப்போ சீமானவர்களோட அரசியல் பிரச்சனை கிடையாது, சீமானவர்களோட இந்த ரீச் தான் பிரச்சனை. சீமானவர்கள் ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு போகாது தான் பிரச்சனை அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே சீமானவர்கள் என்ன ஆனாலும் மக்களுக்காக நிற்பேன் அப்படின்றது ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுங்கள்.